ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எல்லாருக்கும் விஷு தின நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக எப்போவுமே நாங்கள் வீட்டில் தான் சமைக்கிறது விஷு டைமுக்கு. ஆனால் இன்றைக்கி வெளியில் போய் சாப்பிட வேண்டிய நிலமை வந்துச்சு. கேஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு, இண்டக்ஷனில் தான் சமைக்கணும். அதுவும் நிறைய கூட்டுக்கறிகள் சமைக்கணுன்னு சமைச்சா தான் நம்ம விஷுவில் சாப்பிட முடியும். ஸோ நம்மளால் முடியாதனால நாங்கள் வெளியில் போய் சாப்பிட போயிருந்தோம். ஹோட்டலில் நம்மளை விட கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னென்னா அங்கேயும் கேஸு நிறைய தட்டுப்பாடாக தான் இருந்துச்சு. நிறைய ஹோட்டல்ஸில் மீல்ஸு கிடைக்கிறது இல்லை. இப்போது கிடைக்கிற ஹோட்டல்ஸில் கொஞ்சோண்டு மினி மீல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பாருங்கள் எப்படி எடுத்து போடுறான்னு சொல்லிட்டு, இப்போ இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த பத்தாயத்தில் தான் போயிருந்தோம், எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கக்கூடியது. அப்புறம் 2 பாயசம் மட்டும் கொடுத்துருந்தோம், சின்ன குட்டியோண்டு கிளாஸில். நம்ம நாக்கில் தொடுறதுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கேயும் கேஸு கிடையாது, அவங்க இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா டைமு நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்டோன்னா மீல்ஸுக்கு எல்லாம் 400, 500, 600 எப்போ தான் இருக்கும். இந்த டைம் மினி மீல்ஸான 140 தான் எடுத்தாங்க. அப்புறம் பிளான்ட் வாங்க போயிருந்தோம். பாருங்கள், இந்த ஸ்டாண்டு 3A ஸ்டாண்டுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நியர்லி 9,000 ருப்பீஸ் இருந்துச்சு. பிசிஆன்னு சொல்லக்கூடிய நர்சரிக்கு தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக அங்கே நிறைய ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நிறைய செடிகள் இருக்குது, இன்டோர் அண்ட் அவுட்டோர். நான் 2-3 அக்லோனிமா மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்களுக்கு காட்டினேன் எப்படி எந்த மாதிரியான அக்லோனிமா வாங்கினேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோடய கசினோட பால் காய்ச்சி 20ஆம் தேதி. ஸோ அங்கே அதுக்காக நாங்கள் போய் 2-3 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம், என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எனக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் லூலு மாலுக்கு போயிட்டு நாங்கள் இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். லூலு மாலில் தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். ஸோ இந்த கண்ணாடி கிளாஸ் ஜார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 145க்கு கொடுத்துருந்தேன். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு 300 அண்ட் சம்திங். ஆனால் அன்னைக்கு ஆஃபர் இருந்தனால எங்களுக்கு 125 கிடச்சிருச்சு. செகண்ட் ஒன்றுனா இந்த நம்ம பல்சஸ் எல்லாம் போட்டு வைப்போம்ல, அது ஒன்று. அப்புறம் இது வாழை எதுக்குன்னு கேட்பீங்க. எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் மரம் அறுக்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ நான் நிறைய நாள் தேடிட்டு இருந்தேன். ஆனால் இதோட ப்ரைஸ் தான் ஹைலைட்டு, 300 ருப்பீஸு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் நம்மளுக்கு 4 முடி இருக்குது, அதை எப்படியாவது தேத்தி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த வெர்ஜினுக்காக மாறிட்டேன் நான் ஆக்சுவலாக. அப்புறம் பாருங்கள், இந்த டப்பாக்காகவே நான் லூலு மாலுக்கு போவேன். ஆக்சுவலாக பாருங்கள், இதோட டப்பானா நம்ம யாருக்காச்சும் இது ஃபினிஷ் ஆகும்போது ஃபுட்டெல்லாம் இப்போ கொடுத்து விடலான்னு, நம்ம அல்லாமல் நம்ம கொடுத்து விட்றோன்னா பாத்திரம் கிடைக்காது. அதனால தான் இந்த டப்பாக்காக ஓடுறது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் லூலுக்கு போனாலும் நான் இந்த ஹாட் சோர் சூப்பு நான் சிக்கன் சூப் வாங்க வரமாட்டேன். அப்புறம் இந்த நம்மளோட நட்ஸஸ் இதுதான் என்னோட மெயினான இம்பார்ட்டண்ட்டான ஹைலைட்டு. ஏன்னா இதெல்லாம் 100 கிராம் 50 கிராம் எல்லாம் லூலுவில் தான் கிடைக்கும். அப்புறம் இந்த ஒரு பாத்திரம் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பிளேட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சேன். ஆனால் ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தி, 185 ருப்பீஸ் சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த பல்பு வாங்கியிருந்தேன் எங்களோட ஷெல்டரில் போடுறதுக்காக. அப்புறம் இந்த காந்தாரி மிளகு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த